அதான் நீட் நாய் மண்டியா பீச்சில் படுத்துக்கிட்டு ஜாலியா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா ஒரே அடியே விழுந்துட்டியா வா என் வீட்டுக்கு போலாம். இவன் முடி எல்லாத்தையும் ஷேவ் பண்ணி எடுத்து அதுல வந்து ஜெருகின் தேய்ச்சி போட்டா குளிருக்கு நல்லா இருக்கும்னு சொன்னான். அதான் எல்லா முடியும் எடுத்து நானே உட்காந்து மிஷின்ல தைச்சிக்கிட்டு இருக்கேன். தைச்சு முடிச்சுட்டு போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கடைசியா நல்லாதான் இருக்கு, நம்மளுக்கு தைச்ச மாதிரி இருக்கு. இந்த பீச்சில் உயிர் வாழணும்னா அந்த மாதிரி ஜெருகின் போட்டாதான் நல்லா குளிர் தாங்குது. அன்பா நான் பீச்சில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது என்னை ஒருத்தன் கடத்திட்டு போயிட்டு என் உடம்புல தர முடியலாம் ட்ரிம் பண்ணிட்டான். அன்பா என் நண்பனுக்கு ஒண்ணுன்னா என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது. அவன் யாரும் இருந்தாலும் சரி என்ன பூனைக்குட்டி மந்தியா என் நண்பன் அடிச்சு யாரும் கேட்கறது ஆள் இருந்துச்சா நான் இருக்கேன். நீ யாரா சொந்தகா பையன் என்னை அடிக்கிறது? உன்னை அடிச்சு மூஞ்செல்லாம் அடிக்க போற பரா உன்னை அவன் வந்து காப்பாத்துறான்னு நான் பாக்குறான். எலிக்குட்டி சைஸ்ல இருந்து நீ என்ன அடிக்கிறியா? என்னுடைய அடி எப்படி ஒன்னு இடி மாதிரி இருந்துச்சா? கொஞ்சம் நஞ்ச பேச்ச பேசினா இப்ப உன்னை தூக்கிட்டு போய் மொட்டை அடிக்க வாடி. டே மச்சான் புலி மண்டியா எங்கடா இருக்க? என் வயிற்றுல ஒருத்தன் மொட்டை அடிச்சு போயிட்டான். அவனை சும்மா அவ்வளவு கூட அன்னைக்கு அவனை ஏதோ பண்ண மச்சான். அவன் யாருன்னு மட்டும் சொல்லு மச்சு. வண்டி எடுத்துட்டு வரான் 2 பேரும் போய் அவனை போட்டு தம்சம் பண்ணிடலாம் வா மச்சி உதற போவான். அவன் யாருன்னு மட்டும் காட்டு. நீ அடிக்கிற அடியில் அவன் என்ன அந்த கெளி ஆகிறான்னு மட்டும் பாரு. அங்க இருக்கான் பாரு மச்சி. அவன் தான் பாக்குறதுக்கே கண்ணு கூலிங் கிளாஸ் போட்டு கோமாளி மாதிரி ஒருத்தன் நின்னுக்கிறான் பாரு மச்சி. அவன் தான் மச்சி. வாங்கடா வாங்க போய் புளி மண்டியில கூப்பிட்டு தான் போனியா? மாட்டினீங்கடா 2 பேரும். நீங்க பொழக்கிறான் பாரு ஓட விட்டு. டேய் நில்றா புளி மண்டியா எங்கடா ஒரு நீ எங்க போனாலே விரட்டி வந்து உன்னை அடிப்புலா மாட்டினி ஆகிட்டா வா போலாம். உன்னை கூப்பிட்டு போய் உனக்கு மட்டும் அடிச்சிடறான். உன் நண்பனை சப்போர்ட் பண்றதுக்கு வர பாத்தியாவும் நீ விட்டு ஓட்டான். உன் நண்பன் மட்டும் தான் சரின்னு தைக்கிது தெரியுமா முடியெடுத்து. நான் தைக்கிற மாதிரி அவன் முடியெல்லாம் எடுத்தேன். புளி எல்லாம் பண்றாங்க நாய் மந்தையா புளி மந்தியில படுக்க வச்சு ட்ரிம் பண்ணிடுறான். என்ன பண்றான்னு தெரியல. வணக்கம் நான் தான் உங்கள் கடல் நாய் மந்தியா. மண்டா மண்டேன்னு போன் பண்ணுவோம். ஹலோ மண்டியா மண்டியா எல்லாருக்கும் தலையில தானே மொட்டை அடிப்பாங்க. இங்க புளி மண்டேன்னு ஒரு வயிற்றுல மொட்டை அடிச்சு வச்சிருக்கோம் மச்சான். மண்டா மண்டியா வா போய் இன்னைக்கு புளி மண்டியனை மொட்டை அடிச்சு சும்மா வரக்கூடாது. ஏன்டா என் நண்பன் புளி மண்டியன் தூங்கி போது அவனை மொட்டை அடிச்சு அந்த இதை எடுத்து நீ கோட்டா செஞ்சு போட்டு அவனை அடிக்கிறா. நீங்க மூஞ்சி மகரை எல்லாம் பேத்து உன் கையில குடுக்கல. என் பேர் பண்டா மண்டையிலடா. நீங்க அடிக்கிற அடியில மூஞ்சி மகரை எல்லாம் பேர போது பாடுறா மண்டியா நாய் மண்டியா. 1000 தான் இருந்தாலே அவன் என் நண்பன்டா. அவனுக்கு மொட்டை அடிக்கிறே நீ பண்டா மண்டியா. சூப்பரா ஃபைட் பண்ண அதனாலதான் உனக்கு பார்ட்டி வைக்கிறான். நல்லா என்ஜாய் பண்ணு மச்சான். அடிச்சு சூப்பரா அடிச்சான் காஜி. என்ன ஒருத்தன் அடிச்சுட்டான் அவனை வந்து சும்மா விடக்கூடாது. ஒருத்தன் புளி மண்டியன் தூங்கினமா வயிற்றுல மொட்டை அடிச்சான். அது குத்தம் சொல்லிட்டு என்னை அடிச்சு போட்டான். இன்னைக்கு என் படையை கூப்பிட்டு போயிட்டு அவனை சுக்குன்னு ஒரு ஆக்கிரம் பாரு. ஏண்டா அன்னைக்கு நான் ஒத்த ஆளா இருக்கணும்னு சொல்லி தானே என்னை அடிச்சீங்க. இன்னைக்கு நான் என் கூட்டத்தோட வந்திருக்கேன் பாருடா. உன்னை அடிக்கிற அடியில நீ மேல வந்து என்னை நீ வாழ்க்கையே அடிக்க கூடாது. ஏண்டா நீ தானே உன் மச்சானை சப்போர்ட் பண்ணா. உன்னையும் தீ கடவை போடுறோம்பா. உயிர் கொடுப்பான்னு தோழன்னு சொல்லுவாங்க. என் நண்பனுக்கு உதவி பண்ணதுக்காக என்னை தீ கடலையிட போடுறீங்க. மறுபடியும் வந்து உங்களை ஒரு வழி பண்ணலாம். நான் என் பேரை நம்ம வச்சிருந்தேன். சரியான பசி. இந்த தேங்காயை புடுங்கி அங்க உடைச்சு சாப்பிடுவோம். அப்பதான் நம்மளுக்கு பசி அடங்கும். நம்மளால பசி தாங்க முடியலடா. எப்பா என்னடா பசி இது சூப்பரா இருக்குடா தேங்காய். யாரவன் நம்ம தீவுக்குள்ள புதுசா நுழைஞ்சிருக்கான். அப்ரெண்டிஸ் எல்லாம் சீக்கிரம் ஸ்பாட்டுக்கு வாங்க. அவனை போய் பிடிச்சிட்டு வாங்க கையோட. இந்த தீவுக்கு நான் தான் ராஜா. நீ யார கேட்ட இந்த இளநிய புடுங்க. நீ எதுக்கா இந்த தீவுக்கு என்னுடைய அனுமதி இல்லாம நீ வந்ததே முதல்ல தப்பு. இவனுக்கு தர்மடி கொடுத்து தென்னை மரத்துல தலைவியில கட்டி தொங்க விடுங்க கயிறுல. சென்னையில கையில கட்டி தொங்க விடுறீங்க. என்கிட்ட ஒரு ராக்கெட் இருக்கு அதை விடுறேன். அதை பார்த்தா என் நண்பர்கள் வந்து நான் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு வந்து என்னை காப்பாத்துவாங்க. இந்த ராக்கெட்டை பார்த்தா நம்ம நண்பன் எங்கேயோ ஆபத்துல இருக்கான் போல. உடனே பண்டாமண்டி என்னை கூப்பிட்டு போயிட்டு நம்ம நண்பனை காப்பாத்துவோம். அது அங்கதான் தெரிஞ்சு இழிச்சான். இப்படிதான் நேரா போகணும்னு நினைக்கிறேன். பண்டாமண்டியா சீக்கிரம் வேகமா ஓட்டு போலாம். பாவம் நம்ம நண்பன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். உயிர் கொடுப்பான்னு தோலான்னு சொல்லுவாங்க. சரியான நேரத்துல வந்து என்னை காப்பாத்துனீங்க. நண்பேன்டா நீங்க 2 பேரும் இருக்கிறது என்னை எவனும் ஒண்ணும் பண்ண முடியாதுடா. நண்பர்களே சரியான நேரத்துல வந்து என்னை காப்பாத்துனீங்க. என்னையே கையில கட்டி தொங்க விட்டான். அந்த குரங்கு மண்டி நான் ஒரு வழி பண்ணலன்னா என் மனசு ஆறவே ஆறாது. நண்பர்களே நம்ப அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. நாங்க 2 பேர் இருக்கோம். ஏன்டா என் நண்பனேட கட்டி கையில தொங்க விடுற புண்ணிய தொங்க விட முறை ஏன் வந்து காப்பாத்துறான்னு பாக்குறேன். நானு தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்க குரங்கு கூட்டம் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க உங்களை. ஏன்னா அது தீவுக்கே அவரு தான் ராஜா. அவரையே கையில கட்டி தொங்க விடுறீங்களா? பண்டாமண்டியா அப்படியே கடல்ல இறங்கி ஓடிடு. இந்த படம் மட்டும் வந்தன ஏன் உயிர் இருந்தா உடம்புல அந்த மண்டியா இந்த படம் வந்துரு. அவனுங்கிட்ட மட்டும் நான் கூட்டம் இருக்குமா? நம்ம கிட்ட என் கூட்டம் இருக்கு. எங்க கூட்டத்திலேயும் திறமையான வில்லாளிகள் இருக்காங்க. சீக்கிரம் வாங்க. அவங்க அங்கதான் இருக்காங்க. எடுங்க வில்ல விடுங்க உங்க அம்ப. குரங்கு கூட்டத்துல ஒருத்தவங்க உயிரோடு இருக்கக்கூடாது. எல்லாரையும் போட்டு தள்ளுங்க. ஓடுங்க. இந்த அடி வாங்கி திருப்பி நீங்க திரும்பி வருவீங்க. ஓடுங்க எல்லாரும். கொஞ்ச நேரம் ஆட்டமோட போட்டீங்க. நீங்க என்னடா புளி மண்டி அவனே கட்டி போட்டாங்க. காட்டுக்கு ராஜா சிங்கத்துக்கு அடுத்து நான் தான் சொல்லிட்டு தெரியல வெக்கமே இல்லாம. எஜமா நம்ம மக்களை எல்லாரும் ஒருத்தன் தொட்டு அடிக்கிறான். எஜமா புளி மண்டியா சரக்கு சைடிஸ் இருக்கு. சாப்பிட்டு உடம்பு சரி அடி நிறைய குடிச்சிருப்பானுங்க. போய் சின்ன பசங்க கிடையாது. அவங்க வீரத்தை காட்டுவீங்க. வாடா இப்ப சண்டைக்கு வாடா. இப்ப வாடா தைரியம் தான் வந்து பாடுறா. உன்னை அடிக்கிற அடியில நீ உன்னை அடிச்சு உன் தோலை ஒழிச்சு நான் என் கோட்டா செஞ்சு போட்டுக்கல. என் பேரு கட்டர் பேசுறா. கொட்டுடா மேலத்த வெட்டி நமது தின்னக்கு தான் தின்னக்கு வாடா காட்டுற முடியா. வசமா மாட்டினியா அங்க உட்காந்து தெரிய பிடிங்க மாதிரி எங்க ஆளுங்க எல்லாம் தொட்டி அடிச்சுட்டு இருக்கான். வாடி வா உன் தூக்கிட்டு போயிட்டு உன் கொம்பு முதல்ல எடுத்து உன் கொம்ப டாலரா செஞ்சு கலத்துல போட்டுக்கிறான். அப்பதான் பயம் வரும் உங்களுக்கு எல்லாம். இந்த மிஷினை வச்சு இந்த கொம்ப தங்கமா மாத்துவோம். அப்பதான் டாலர்ல போட்டா அழகா தெரியும். சூப்பரா இருக்கு. நம்மளுக்குமே தனியா விலை கொடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு. அழகா இருக்கு. நம்மளும் ஆர்டிஸ்ட் தான். நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது.
ஹலோ டார்லிங், எங்க இருக்கு டார்லிங்? இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை டார்லிங். திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வை. நம்ம இன்னைக்கு ஈவினிங் அவுட்டிங் போலாம் டார்லிங். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம அவுட்டிங் போய் ஜாலியா போயிட்டு வருவோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வை. பார்த்த முதல் நாளே உன்னை என்ன டார்லிங், உனக்கு இந்த இடமெல்லாம் பிடிச்சிருக்கா? பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? உடனே கட்டி பிடிச்சி முத்தம் விட்டுருவா. அவளுக்கு என் மேல அவ்வளவு அன்பு. நாயனா, அந்த பூனை மண்டையன்ல என் கொம்பை வெட்டி எடுத்து டாலரா செஞ்சு போட்டுருந்தான். நாயனா, அவனை என்னன்னு கேவனி. ஏன்டா பூனை மண்டையா, என்கிட்ட வேலையை கட்ட முடியலன்னு என் பையன்கிட்ட வேலையை கட்டுற வரண்டா. நீ அங்க இருந்தாலே வந்து உன்னை சாப்பிட்றான்டா. டார்லிங், ஏதோ பூகம் போற மாதிரி இருக்கு. நம்ம உள்ள ஓடிடுவோம், சீக்கிரம் வா. டார்லிங், காத்திர மண்டினா வந்திருக்கான். ஓடு வேகமா ஓடிடு. அவன் கையில மட்டும் மாட்டான்னு வச்சுக்க. சரியா, நான் அடிச்சுக்கிடுவான். ஓடிட்டு வேகமா ஓடி.